பூமியின் கண்காணிப்புக்காக தயாரிக்கப்பட்ட EOS-8 செயற்கைக்கோள் SSLV-D3 ராக்கெட் மூலம் இன்று காலை 9 மணி அளவில் விண்ணில் செலுத்தப்படுகிறது. இந்த செயற்கைக்கோள் பூமியில் இருந்து 475 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டு ஓராண்டு பணிகளை மேற்கொள்ளும் என விஞ்ஞானிகள் தகவல். சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். முப்பெரும் விழா குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். முதலமைச்சர் எழுதிய நாடாளுமன்ற தேர்தல் 40க்கு 40 தென் திசையின் தீர்ப்பு என்ற ஆவண நூல் வெளியிடப்படுகிறது. சென்னையில் இன்று கூடுகிறது அதிமுக அவசர செயற்குழு கூட்டம். தமிழகத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு உள்ளிட்டவை குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு. டெல்லியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு 5வது வரிசை ஒதுக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் கடும் கண்டனம். சிறு மனம் கொண்டவர்களிடம் பெருந்தன்மையை எதிர்பார்க்க முடியாது என்றும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநேட் விமர்சனம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வரும் 17ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தகவல். இத்திட்டம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வரும் 20ஆம் தேதி உண்ணாவிரதம் அறிவிப்பு. கடுமையான கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மக்களை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்திக்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வலியுறுத்தல். சுதந்திர தினத்தை கொண்டாடும் நேரத்தில் இந்தியா மணிப்பூர் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றும் கருத்து. பிரபல விண்வெளி விஞ்ஞானியும் அக்னிமேன் என்று அழைக்கப்படுபவருமான ராம் நரேன் காலமானார். 1983 தொடங்கப்பட்ட அக்னி வரிசை ஏவுகணை தயாரிப்பு திட்டத்தை வழிநடத்தியதால் நரேன் அக்னிமேன் என்று போற்றப்படுகிறார். அலோபதி மருந்துகளை சாப்பிட்டு கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழந்து வருவதாக பேசி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் பாபா ராம்தேவ். ஏற்கனவே அலோபதி மருத்துவம் குறித்து விமர்சித்து பேசி அதற்காக நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட ராம்தேவ் மீண்டும் அவ்வாறு ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.